அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து நிபுணர் துரைசாமி. வீட்டுக்குள்ளே படிக்கட்டு அமைச்சிருக்கிறவங்கலாம் அமைச்சிருந்தீங்கன்னா அதுக்கடியில் படிக்கட்டு கடியில் ஏதாவது பொருட்கள் வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம். அது இந்த யூபிஎஸ்ஸு, ஃப்ரிட்ஜு, இந்த புக்கு ஏதாவது பொருட்கள்லாம் நீட்டாக படிக்கட்டு கடியில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கபோர்டு மாதிரி அடித்து கூட நீங்கள் திங்ஸ் வேணால் அதுக்குள்ளே படிக்கடியில் வச்சுக்கலாம். இது வீட்டுக்குள்ளே இருக்கிற படிக்கலுக்கு மட்டும்தான் பொருந்தும் மொழிய. வெளியில் நீங்கள் படிக்கட்டு வைக்கிறீங்க, அதாவது வடமேற்கு அல்லது தென்கிழக்கு தென்மேற்கு இந்த இடத்துல நீங்கள் படிக்கட்டு வைக்கிறீங்க இருந்துச்சுன்னா அந்த படிக்கட்டு கடியில் இந்த மாதிரி பொருட்கள் எதுவுமே போட்டு தம் பண்ணக்கூடாது. அது ஃப்ரீயாக தான் விடணும். படிக்கட்டை எந்த ஒரு அடைப்பு இல்லாமல் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிற படிக்கட்டுக்கு மட்டும் அந்த ஆப்ஷனை நீங்கள் வச்சுக்கலாம். அது கரெக்டாக நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு இடமும் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூமும் தனியாக போட தேவையில்லை. ஸ்டோர் ரூமுக்கு போல் அந்த கிச்சனை பெருசு பண்ணிக்கிட்டு படிக்கட்டு வச்சுருந்தீங்கன்னா படிக்கட்டை ஸ்டோர் ரூமாக மாற்றிக்கிங்க. அது உங்களுக்கு இன்னும் இடமும் சேவும், சமையல் கட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.